சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம். அந்த தினத்தை சிறப்பிக்கும் முகமாக பிரதேச செயலக அலுவலக ரீதியாக நாங்கள் ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த நிகழ்வுக்கு முழுமையான அனுசரணை இந்த முறை எங்களுக்கு எகெட் கைட்டாஸ் நிறுவனம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கப்படும் இன்றைய நாளிலே இன்றைக்கான கருப்பொருள் அல்லது தீம் என்று சொல்லுவார்கள். கருப்பொருள் என்னவென்றால் கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை மாற்றத்துக்கு ஈடு கொடுக்கும் வகையிலே நாங்கள் எங்களுடைய சூழலை பாதுகாத்து செயல்பட வேண்டும். அதே கருப்பொருளை ஒட்டியதாகத்தான் இலங்கையில் எங்களுடைய நாட்டின் இன்றைய தொனிப்பொருளும் அமைந்திருக்கிறது. அதாவது நாங்கள் பயிர்களை மரங்களை முளைக்க வைப்போம், பயிர்களை மரங்களாக்குவோம் என்கின்ற ஒரு அடிப்படையிலே தான் இலங்கை நாட்டினுடைய தொனிப்பொருளும் அமைந்திருக்கின்றது. எங்களுக்கு அன்றாடம் இந்த சுற்றுச்சூழலில் ஏற்படுகின்ற பாதிப்புகளின் தாக்கத்தை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதிகரித்த வெப்பநிலை, அபரிமிதமான மழை, அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற இயற்கை அனர்த்தங்கள், காலம் தப்பி கிடைக்கப்பெறுகின்ற மழை வீழ்ச்சி, இப்படி அடுக்கிக் கொண்டு போகலாம். அவற்றிற்கான காரணம் ஒரு சில இயற்கை மாற்றங்கள் என்பதற்கும் அப்பால் எங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகள் என்னும்போது மிகச்சிறிய விடயங்களாக இருந்தாலும் கூட அது அதிகளவிலே எங்களுடைய சூழலை பாதிக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் வீதியோரங்களிலே விட்டு செல்லுகின்ற கழிவுகள் அல்லது ஊக்கி போகாத பொலித்தீன் பிளாஸ்டிக் பொருட்கள் கூட ஒவ்வொன்றாக சேரும்போது அது மிகப்பெரியதொரு தாக்கத்தை இந்த சூழலுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்படியான வகையிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி இதை இன்னும் சுருக்கமாக விளங்கி கொள்ளக்கூடிய வகையிலே குறிப்பிடுவதாக இருந்தால் வருடாந்தம் 7 மில்லியனுக்கும் அதிகமான இறப்புகள் ஏற்படுகின்றன இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பாக. ஆனால் இந்த 7 மில்லியன் இறப்புகளையும் எங்களால் தடுத்திருக்க முடியும். ப்ரிவென்டபிள் டெத்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எங்களால் தடுத்திருக்கக்கூடிய 7 மில்லியன் இறப்புகள் சாதாரணமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. 2 பில்லியன் தொகையான மக்களுக்கு சுத்தமான நீரை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது. கிட்டத்தட்ட உலக சனத்தொகை 26 மில்லியன் இன்னும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். காடழிப்பு, சட்டவிரோதமான காடழிப்பு நடவடிக்கைகளினாலே எங்களுடைய முழு உலகத்தையும் நோக்கும்போது கிட்டத்தட்ட 11 மடங்கு, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டின் 11 மடங்கு அழிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும். இது நாளாந்தம் மக்கள் அறிந்தும் கூட தெரிந்தும் கூட கவனத்திலே உள்வாங்காது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற இயற்கைக்கு எதிரான செயற்பாடுகள். தவிர 1.5% குளோபல் வார்மிங் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட இடத்திலே அது 2.57% வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு ஆபத்தான நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் பொழுது நாங்களும் மாத்திரம் எங்களால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒவ்வொருவரும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு தீர்மானம் அல்லது எங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற சின்ன சின்ன மாற்றங்கள் முழு உலகத்தையும் மாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே எங்கள் வீடுகளிலிருந்து, எங்களுடைய கிராமங்களிலிருந்து, எங்களுடைய பிரதேசங்களிலிருந்து இந்த சின்ன சின்ன மாற்றங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் உள்வாங்கக்கூடியதாக அதை சொல்லுவோமாயிருந்தால் கட்டாயம் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த விடயத்தின் ஒரு அம்சமாக நாங்கள் இன்று வீதியோரத்திலே மரங்களை நட இருக்கின்றோம். அதற்கு எங்களுக்கு எகெட் நிறுவனம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள். இதர திணைக்களங்களின் ஒத்துழைப்பையும் நாங்கள் கோரியிருக்கிறோம். வீதியோர மரங்கள் நடுவதற்கு காரணம் எங்களுடைய இந்த போக்குவரத்து பாதை மிக நீண்ட பாதை, கரையோர பாதை. ஆகவே இதிலே தூர பயணம் செல்லுகின்ற மக்கள் தரித்து நின்று செல்வதற்கான ஒரு நிழல் கூடையாக இந்த மரங்கள் எதிர்காலத்திலே அமைய வேண்டும். இரண்டாவது, நிலத்தின் நீர்த்தன்மையை பாதுகாப்பதற்காகவும் இந்த ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்கின்றோம். இது இன்னும் விஸ்தரிக்கப்பட வேண்டும். இந்த திருவோணமலை மட்டக்களப்பு என்கின்ற இந்த பாதையின் இரு மரங்கிலும் கட்டாயம் எதிர்காலத்திலே தொடர்ந்தேர்ச்சியாக இந்த மர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை. இரண்டாவது, எங்களுடைய வளாகத்தை நாங்கள் சுத்தப்படுத்த இருக்கின்றோம். சுத்தப்படுத்தும் போது இன்றைய பிரதானமான நாங்கள் கருப்பொருளாக கொண்டு உக்கி போகாத பொலித்தீனையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் நாங்கள் முதற்கட்டமாக சேகரித்து
அது எங்களுடைய வாகரை பிரதேச சபைக்கு கையளிக்க இருக்கின்றோம் மீள் சுழற்சிக்காக. ஏனென்றால் நம்முடைய அரசாங்கம் நம்மளுக்கு ஒரு சுற்றறிக்கை வழங்கி இருக்கிறது. மே 31 முதல் 31க்கு பிறகு நாங்கள் ஒரு தரம் மட்டும் பாவிக்கக்கூடிய போத்தல்களை நாங்கள் பயன்படுத்த முடியாது. அலுவலகத்துக்குள்ளும் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, எங்களுடைய பயன்பாட்டிற்குள்ளும் நாங்கள் வைத்திருக்க முடியாது. ஆகவே ஏலவே பாவித்து விடப்பட்டிருக்கின்ற கழிவுகள் சூழலில் இருக்குமாயிருந்தால் நாங்கள் அவற்றை அகற்ற வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கின்றோம். ஆகவே அதை நாங்கள் இன்று அகற்ற இருக்கின்றோம். இந்த 2 பிரதானமான விடயங்களையும் நாங்கள் இன்று சொல்லியிருக்கிறோம். இது ஒரு நாள் நிகழ்வாக அமையக்கூடாது. உங்களுடைய வீடுகளிலேயும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த விடயங்களை தெரியப்படுத்துங்கள். படிப்படியாக எங்களுடைய சுற்றி இருக்கிற சூழலை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்துக்கு கொண்டு வருவோம். ஒரு சமாதானமாகவும் அழகாகவும் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம். வளமான நாடு, அழகான வாழ்க்கை, ஸ்ரீலங்கா.